ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், சுவையான எங்களோட ஸ்ரீலங்கன் ரவா லட்டு தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. தெரியுமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நிறைய தடவை நான் இது செஞ்சு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ ஏன் செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டர், வெளிநாட்டுக்கு ஒரு ஆர்டர் பார்சல்கள் அனுப்ப போகிறேன். அதில் அவங்க ஒரு 1/2 கிலோ ரவா மாதிரி செஞ்சு போட்டு விடுங்க, ஆசையாக இருக்குது சாப்பிடுன்னு கேட்டாங்க. ரவா லட்டு, ரவா இல்லை ரவா லட்டு நண்பர்களே. அதால் தான் செய்ய போகிறேன். அதில் கூட வாரத்தை நாங்கள் சாப்பிடுவோம். என்ன தம்பி, இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலையாக இருக்கட்டும், கொழும்புலையாக இருக்கட்டும், மட்டக்களப்பு எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண வீடு, சாமத்திய வீடு, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லா கொண்டாட்டங்கள்லையும் இந்த ரவா லட்டு இருக்கும். கேக் என்று சொன்னால், மிக்சர் என்று சொன்னால், பிஸ்கட் என்று சொன்னால், பைத்தம்பணியாரம், அரியாதரம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரவா லட்டு அந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. செம்மையாக இருக்கும். இது செஞ்சு ஒரு போத்தலில் போட்டு வச்சு செம்மையாக சாப்பிடலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான ரவா லட்டு செய்யலாம். ரவை லட்டு வாங்க வாங்க வாங்க. இப்போ அடுப்பை மூட்டுவான். மூட்டுறா விறகு எல்லாம் வச்சு மூட்டுறையில் நண்பர்களே, இப்படி கேஸில் தான் மூட்டுறோம். சரியா? சட்டியை வைப்போம், சூடாகட்டுக்கும். சூடானோன்னா அடுத்து என்ன செய்யறேன்னு சொல்ல மாட்டேன் தம்பி. சட்டி சூடாகிட்டு ஏலக்காயை போட்டுருக்கா வறுத்தெடுப்போம். வறுத்து போட்டு இடிச்செடுப்போம். பாருங்க ஏலக்காய் எப்படி ஊதி வருதுண்டு, அப்படி பலூன் மாதிரி பார்த்திங்களா. இந்த சூட்டுக்கு அப்படியே வரும். இப்போது இந்த ஏலக்காயை உரலில் போடுவோம் இடிக்கிறதுக்கு. போட்டுட்டு இனி இதே சட்டியில் தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு பாதி தேங்காய் திரி வச்சுருக்கிறேன். இதை வந்து வறுத்தெடுப்போம். ஆக எரிய வறுக்காமல் ஒரு கணக்காக வறுத்தெடுப்போம், ஒரு பொன்னிறமாக. எரிய விட்டுறக்கூடாது. பாருங்க அடுப்பை இந்த மாதிரி தான் விட்டுருக்குறேன் பார்த்திங்களா. குறைச்சி இப்படி குறைச்சி விட்டுட்டு கைவிடாமல் இப்படியே வறுத்து விடுவோம். இப்போ பாருங்கள் தேங்காய்ப்பு வறுபட்டுட்டு அந்த ஈரத்தன்மையெல்லாம் வற்றி பார்த்திங்களா, இப்படி லூஸாக வந்துட்டு இப்படி வறுப்போம். இந்த மாதிரி இனி இறக்கி போட்டு இந்த கிண்ணத்துக்கு மாற்றுவோம். இல்லைங்களா? இப்போ தேங்காய்ப்பு வறுத்தாச்சு. இதில் வந்து ஏலக்காயை இடித்து எடுக்க போகிறேன். பாருங்க இந்த மாதிரி இடித்து நல்லா தூளாக்கி எடுப்போம். பாருங்கள் இந்த மாதிரி இடித்தாச்சு. இதில் வந்து இந்த கோதுகள் தேவையில்லை, நீங்கள் சேர்த்தும் செய்யலாம். நான் எடுத்து விடுவேன். அது சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதால் எடுத்து விடுவோம். இந்த தூள் சீட்ஸில் தூளை மட்டும் எடுப்போம். இனி திருப்பியும் சட்டியை வச்சுட்டு இந்த இது என்ன கஜுவையும் ப்ளம்ஸையும் நெய்யில் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ நெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டரும் சேர்க்கலாம். நான் நெய் சேர்க்குறேன். பாருங்க நெய் எப்படி போயிருக்குண்டு. ஓகே எவ்வளோ காணும். இப்போ நெய் கொஞ்சம் சூடாட்டுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட நாங்கள் கோபி சோபா சாஸ் கோபி இருந்து குடிக்க போகிறேன். சரியா? ப்ரொமோஷன் தான் என்ன செய்கிறது என்ன. ஓகே நீங்களும் வேணுமெண்டா மறக்காமல் சோபா சாஸுக்கு ஆர்டர் பண்ணி இந்த கோப்பி தூள் வாங்கி கோப்பி கிரி கோப்பி போட்டு குடிச்சு பாருங்கள். நீங்கள் போடும்போதே 10 வீட்டுக்கு வாசம் போகும். நான் சொல்கிறேன், நாங்களே செய்கிற எங்களோட வீட்டிலேயே ஹோம்மேட் கோப்பி, எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்னா அம்பே. ஓகே இப்போ வாங்க நண்பர்களே, கஜுவை வறுத்தெடுப்போம். அப்படிங்களா இந்த மாதிரி நெய்யில் போட்டு அப்படி ஒரு சுவையாக இருக்கும். இந்த போட்டு கஜுக்கள் நீங்கள் பாவிக்கும் போது நண்பர்களே எல்லா சாப்பாட்டுக்கும் வேண்டி 2 வெட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வெட்டி போட்டு சேருங்க. ஏன்னா பூச்சிகள் அதுகள் இருக்கும், அதால் தான். சரியா? இது நான் சரவணா ஸ்டோரில் வாங்குகிற கஜு, அதால் எனக்கு பயம் இல்லை. இருந்தாலும் நான் அதை பார்த்து தான் சேர்ப்பேன். நீங்களும் அப்படி பார்த்து செய்யுங்க. சரியா? இனி வந்து ப்ளம்ஸை வறுத்தெடுப்போம். அதே நெய்யிலேயே நெய் காணாத மாதிரி இருக்கா இல்லைன்னு ஒரு கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு இந்த ப்ளம்ஸை வறுத்தெடுப்பாங்க.
இப்போ பாருங்க ப்ளம்ஸ் இந்த மாதிரி ஊதி வருது நீ எடுப்போம். இப்படி ஊதி வரணும் பலூன் மாதிரி பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ப்ளம்ஸையும் வறுத்தாச்சு, கஜுவையும் வறுத்தாச்சு. இனி வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஓகே இதில் வந்து ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரவை வந்து நான் கீழ்ஸில் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்களா? நீ அடுப்பை தணிச்சு விட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி தணிச்சு விட்டுட்டு இந்த ரவையை சேர்த்து வறுத்தெடுப்போம். சேர்க்கும் போதே இப்படி கரண்டியால் கலந்து விட்டு கொண்டே இருக்கணும், ஏன்னாண்டா அடி பிடிச்சிடும். இப்படி சேர்த்து நல்லா ரவையை வறுத்தெடுக்கணும். ரவை வறுபடும் போது நல்ல ஒரு வாசம் வரும், கையுக்கு நல்ல லூஸாகவும் இருக்கும். இப்போ எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. சேர்த்து போட்டு கை விடாமல் இந்த மாதிரி வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க ரவை வறுபட்டு வருது. இப்போ வறுபட்டு கொண்டு வரையக்குள்ள இங்கே ஏலக்காயை அடித்து வச்சுருக்கிறேன் இல்லையா, வறுத்து போட்டு அடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதையும் சேர்த்து போட்டு வறுத்தெடுப்போம் இந்த மாதிரி. இப்போ ரவை வறுபட்டு கொண்டு வருது. வறுபடைக்க பார்த்திங்கன்னா நல்ல வாசம் வரும், கையுக்கும் நல்ல லூஸாக இருக்கும். அடுப்பை கூட்டி விடக்கூடாது. அடுப்பை கூட்டி விட்டோம்னா ரவை அடியில் அடி பிடிச்சிடும். இனி வந்து தேங்காய்ப்பூ சேர்க்குறேன். தேங்காய்ப்பூ வறுத்து வச்சுருக்கிறேன் தானே, அது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து வறுத்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி சீனி சேர்க்க போகிறேன். சீனி இவ்வளோ எடுத்துருக்கிறேன் நான், ஒரு கப் மாதிரி வரும். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ஒயிட் சுகர் சேர்க்கலாம், ஆனால் கூடிய அளவு நீங்களும் ப்ரௌன் சுகர் பாவீங்க, சரியா? உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்க்கலாம். நான் இது பார்த்து போட்டு இவ்வளோ காணும். அங்கே பால்ட்டின்னு விடுவோம், அதெல்லாம் காணும். நல்லா கலந்து விடுவோம். இப்படி வறுக்கேக்க சீனி காணுமா காணாதான்ட்டு நீங்கள் வாயில் போட்டு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு காணாடிக்கு நீங்கள் சீனி சேர்க்கலாம், ஏன்னா காணும். ஏன்னா இதோட வந்து கஜுவை வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்ப்பேன். பார்த்தீங்களா, நெய்யில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இதோட ப்ளம்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். ஈஸியாக செஞ்சிடலாம், கஷ்டமே பட தேவையில்லை. புதுசாக செய்ய பழகுறாக்கள் கூட நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் செய்யுங்க நீங்களும், சரியா? செஞ்சு பாருங்க. இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி வந்து பால்டீன் சேர்க்க போகிறேன். இது வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் சேர்க்குறது. கலர் ஒரு மாதிரி இருக்குன்னு நேட்டியான் வெள்ளை கலராக இருந்தேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவான். கலந்து விட்டுட்டு எங்களுக்கு அந்த லட்டு பிடிக்கிற பதத்துக்கு அந்த ஈரத்தன்மை காணாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால்டீனை விட்டு கூட சேர்த்து கலந்து விடலாம். ஆனால் இது காணும் எனக்கு. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அடியில் இருந்து எடுத்து வடிவாக கலந்து விடணும். இப்படிங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ நாங்கள் இது கையால் பிடிச்சி பார்ப்போம். பார்த்திங்களா, அந்த பிடிக்கிற பதம் வந்துச்சுண்டா சரி, எங்களுக்கு காணும் பால்டீன். ஓகே, இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு லட்டை பிடிக்க வேண்டிய சூட்டோடையே லட்டை பிடிச்சிடணும். இதில் பாருங்கள் ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் இந்த கரண்டியில் தான் இந்த அச்சில் தான் பிடிக்க போகிறேன். யாரெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் லட்டு செய்ய இப்படி கரண்டியில் எடுத்துக்கிட்டு வச்சு நான் பிடிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சிருக்கீங்க. இப்போ பாருங்கள் உள்ளுக்கு வந்து ஒரு ப்ளம்ஸை போடுவான், போட்டுட்டு இதில் எடுப்போம். நல்லா எடுத்துட்டு இது வந்து தங்கச்சீரை மா கரண்டி ஒன்று இருந்தேடா அம்மா, அப்படி பேக்கெட்டோடையே வச்சுருந்தேன். கவன் கேட் அதை தான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கபர்ட்டில் அப்படியே வச்சுருந்தேன் நான் இதுகள் செய்கிறதுக்காக. இன்னொன்று இருந்தது காணே இல்லை, இது மட்டும் அப்படியே பேக்கெட்டோடையே இருந்தது. இப்படி அமர்த்தி விடணும். இப்படி நல்லா அமர்த்தி போட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது இல்லைங்களா? இப்படி மேலே ப்ளம்ஸ் வச்சோம்னா இப்படி ஒரு டிசைன் மாதிரியும் இருக்கும், பார்க்கவும் வடிவாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு உருண்டையாகவும் பிடிக்கலாம். நீங்கள் கையில் உருண்டையாகவும் பிடிக்கலாம், ஆனால் நான் உருண்டை பிடிக்கல. இந்த மாதிரி இதுதான் நல்லமோ இறுகிரும். இதுக்கு கலர்களும் சேர்ப்பினோம், ஆனால் நான் கலர்கள் சேர்க்குறேன் இல்லை. உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் கலர்களை கூடிய அளவு தவிர்க்கிறது நல்ல. கலர்கள் சேர்க்கக்கூடாது, அதால் நீங்களும் கலர்களை தவிருங்க, சரியா? வருத்தங்கள் வரும், அதால் தவிருங்க. கொஞ்சம் பாருங்க, இது வடிவம் அமத்துப்படையில் இன்னொரு கப் போட்டு அமத்துவோமே இந்த ப்ளம்ஸை நல்லா இறுக்கி அமர்த்தோம். சூட்டோடையே பிடிச்சிருவோம் நண்பர்களே. இல்லை பிள்ளைண்ணா குட்டுத்து சோவா சாப்பிட்ட நண்டு குழம்பு இறால் குழம்பு இல்லாமல் எங்கே போச்சு?
பார்த்தீங்களா அடா பாருங்க திருப்பி ப்ளம்ஸ் எங்கே நிற்குது சேட்டி அவர் வருது இல்லையடா ஒட்டி விடுறது ப்ளம்ஸ் போய் ஒட்டி நிற்கிது. வேறு ப்ளம்ஸை போடுவோம் நான் நினைக்கிறேன் நெய்யில் இருக்க போல் என்ன வேற ஒரு ப்ளம்ஸை போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி நல்லா இறுக்கி அமர்த்தணும். சூட்டோடையே பிடிச்சிருவணும். வச்சு 6 அப்புறம் பிடிப்போம் அந்த கதையெல்லாம் இல்லை. கட்ட கடாண்டு சூட்டோடையே பிடிச்சிருவோம். உதிரியாக போயிடுமோ பார்த்தீங்களா எப்படி வரும் எப்படி இருக்குது இந்த மாதிரி கடை கடாண்டு எல்லாத்தையும் இன்றைக்கி நான் தான் பிடிச்சேன். தம்பியும் பிடிச்சி தான் நம்ம ஹெல்ப் பண்ணேன். நல்லா இருக்கும் தெரியுமா நண்பர்களே. நான் காஜு போட்டிருக்கேன். நீங்கள் காஜுக்கு பதிலாக கச்சான் கூட சேர்க்கலாம். நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி அச்சில் பிடிக்கிறேன். அச்சு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கையால் உருண்டை கூட பிடிக்கலாம். சூட்டோடையே கடன்னு உருண்டையாக பிடிச்சி எடுத்துருவணும். பார்த்தீங்களா எப்படி ஒரு வடிவாக வருதுண்டு இந்த மாதிரி பிடிங்க சரியா. ஒரு இது ப்ளம்ஸ் அடியில் போடாட்டிக்கும் பரவாயில்லை. ஏன்னா நாங்கள் நிறைய ப்ளம்ஸ் காஜு எல்லாம் கலந்துருக்குறோம் என்ன அதால் பரவாயில்லை. ஆனால் இப்படி போடேக்க ஒரு டிசைன் மாதிரி வடிவாக இருக்கும். அதால் தான் இங்கே பாருங்க இப்படி அமர்த்தி போட்டு இப்படி 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 கையை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு தட்டு கொடுக்க சரி. பார்த்தீங்களா இப்படி புசுக்கண்டு வந்து விழுந்துடும் வேண்டாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு செஞ்சு எடுத்துகிட்டு வாரேண்ணா. இது பாருங்க கடைசி லட்டு பாருங்க சட்டி அடி பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் அடுப்பை மீடியம் ஹீட்டர்னில் கணக்காக தணிச்சு விட்டு லட்டை செஞ்சு எடுக்கணும். ஓகே நண்பர்களே இப்போ எங்களோட சுவையான ரவா லட்டெல்லாம் ரெடி ரெடி ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமே. நீ பார்த்தீங்களா எப்படி இருக்குது எங்களோட ரவா லட்டு பார்த்தீங்களா. இப்போ வாங்க நாங்கள் சாப்பிடலாம். இப்போ ரவா லட்டு ரெடி வாங்க சாப்பிடலாமா. பாருங்க இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது காஜு ப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்து. வேறு லெவல். அப்போ அப்போ சாப்பிடு அப்போ அப்போ எப்படி இருந்த அப்போ இனிப்பெல்லாம் நான் கணக்காக இருக்கேன். கஜுலாம் கடிவோட செம்மையாக இருக்குது. இது வைக்க வைக்க நண்பர்களே நல்லா இருக்குமேண்ட. அப்படி வச்சு வச்சு சாப்பிடலாம். உண்டுகா வேறு கடத்து வச்சு சாப்பிடுவோம். ரவா லட்டுண்டா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அப்படின்னு சொல்லுங்க காஜு இங்கே ப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி அந்த ஏலக்காய் வாசம் எல்லாம் சேர்ந்து வேறு லெவலாக இருக்குது. தேங்காய் பிள்ளாங்க சேர்ந்து அப்படி கழுவுது. தேங்காய் நல்லா வறுக்கணும். அப்போ தான் நாங்கள் வச்சு சாப்பிடலாம். விட்டா முழு லட்டையும் சாப்பிட்றோம். நம்ம டீ வந்து சீனி இல்லாமல் டீ செஞ்சுட்டு நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து ரோடு 1/2 கிலோ மட்டும்தான் கேட்டவே நண்பர்களே. அப்போ எங்களுக்கு காணும் இந்த 1/2 கிலோ வரும். அதெல்லாம் நான் கணக்காக செய்தேன் சொன்னால் இது வந்து எங்கே சொல்லுங்கள் சுவிஸுக்கு போகுது இந்த பார்சல். 1/2 கிலோ மட்டும் கேட்டவே. உடுப்புகள் கூட எடுத்திருக்கீனம். மற்றது வந்து வேறு என்ன கருவாடு எடுத்திருக்கீனம். எங்களை கறித்தூள் எடுத்திருக்கணும். அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோ இதையும் போடுங்க. 1/2 கிலோ தொதோலும் கேட்டிருக்கணும். அதுவும் நான் கிண்டோணும். அதை டெடிய தொதோல் வீடியோ போட்டால் நீங்கள் எனக்கு அடி தான் தருவீங்க. போடிக்கா தொதோல் வீடியோன்னு அதில் போட்டு ரவா லட்டு செஞ்சு கேனால் ஆச்சு. அப்போ அதை வீடியோ அடுப்பு மட்டும் வந்தாச்சு. வேறு லெவல். தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. தீபாவளிக்கு செய்யுங்க நண்பர்களே. ஆண்டா இப்போ தீபாவளி தானே கண்டிப்பாக தீபாவளிக்கு ரவா லட்டு செய்யுங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லா கொண்டாட்டங்கள்லேயும் இந்த ரவா லட்டு இருக்கும். அதுக்குன்ட்டு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் பலார பிளேட்டில் சரியா. கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், கல்யாண வீடு, சாமத்திய வீடு, பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லாத்துலேயுமே இந்த ரவா லட்டு இருக்கும். அதால் நீங்கள் தீபாவளிக்கும் செய்யுங்க சரியா. ரொம்ப நண்பர்களே நான் பின்னேரத்தை டீ டைமில் 2 லட்டு எடுத்து வச்சுட்டு சீனியை குறைச்சி போட்டு சாப்பிட்டு டீயும் குடிக்க வேறு லெவலாக இருக்கும். அப்படியும் குடிக்கலாம். நாங்கள் எங்கே சீனி இல்லாமல் குடிக்க பழகி இருக்கிறோம். ஆனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னது கணக்கான இனிப்பு தான். இதையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் டீக்கு சீனி போடாமல் அதையும் குடிக்க நல்ல பேலன்ஸாக இருக்கும். என்ன 2
வேறு லெவலாக இருக்கு நண்பர்களே. அந்த சுவை வந்து அப்படியே நாக்கில் தாண்டவ மாடிக்கொண்டு இருக்கு. அப்படியே சப்பி சப்பி சாப்பிட அப்படியே என்ன அந்த பால்ட்டின் அதெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு சுவையை கொடுக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கொஞ்சம் பொருட்களில் நிறைவாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வைடா எங்கடா யூட்டை காணேன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு யூட்டுக்கு வேலையோ வேலை, இரவு வேலை ரெண்டைக்கா பார்க்க பயங்கர வேலை, கொங்க்ரீட் போடுற வேலை நடந்து கொண்டிருக்கு. அதால் யூட்டை பிடிக்கலாம். யூட்டு பிஸி பிஸி பிஸி. அதால் நான் மட்டும் ஓடி வந்துட்டேன். சூப்பரான ரவா லட்டு. பண்ணா லட்டு தின்ன ஆசையா. இதுதான் இலங்கையின் ரவா லட்டு. சரியா செஞ்சு பாருங்க.